மணிப்பூர்காரங்க बोट வந்துட்டு இருக்காங்க. गरंग आइलैंड में पॉइंट मैं क्या गरंग आइलैंड थैंक यू இந்த தெரியுது பாத்தீங்களா, அதான் வந்து गरंग आइलैंड. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. எனக்காக டிக்கெட்ல எடுத்துட்டாங்க. ஒரு லேக்ல ஒரு ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல பாருங்க மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. எவ்வளவு மீன் பாருங்க. ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லா இருக்கும். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே மிதந்துகிட்டே தான் இருக்கும். இது தமிழ் தெரியும். Hey guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா லோக்டாக்னு சொல்லி எனக்கு பின்னாடி இருக்கு தெரியுது உங்களுக்கு. நம்ம மணிப்பூர்ல லோக்டாக்னு சொல்லி லேக்ல இருக்குங்க. நம்ம இருக்கிறதே ஒரு ஐலாண்டு. எப்படி ராமேஸ்வரத்தில் வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜை போட்டு கனெக்ட் பண்ணாங்க, அதே மாதிரி மெயின்லேண்ட்ல இருந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஒரு ரோடு தான். ரோடு வழியாக தனுஷ்கோடி மாதிரி ஒரு ரோடு வரும், அது மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கரங் சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. சுற்றி வாட்டராக இருக்கும். அந்த லேக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகேங்க, நேற்று வந்து நம்ம இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். ஸோ இங்கேயே இந்த லேக்கை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து இந்த லேக்கு தான் வந்து எல்லாத்துக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் ஆகுது. இது ஒரு நன்னீர் ஏரிங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5000க்கு மேலே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒர்க் ஷாப் போயிருந்துச்சுல, அவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அந்த கரங் ஐலாண்டை நோக்கி நம்ம போகலாம். ஓகேங்க, அப்படியே நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம அந்த கரங் ஐலாண்டை நோக்கி அப்படியே கிளம்புவோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல அப்படியே நம்ம கிளம்புவோம். பிரதர் வந்து அந்த நேற்று ஒரு இடத்துல சாப்பிட போனோம், அந்த இடத்துல நிற்கிறாராம். நான் அவருக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். நேற்று வந்து நான் சொன்னேன்ல, இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டு இவரை வந்து பார்த்தேன். இவர்கிட்ட தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி தங்க இடம் கிடைக்குமாண்டு. இவர் தான் ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நான் தராங்க போகிறேன். அதுக்கு ஒரு யார்ட்டையோ ஃபோன் பண்ணி கேட்டார், ஏதோ கேட்டுட்ருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்னென்னு பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு கரங் வந்து 6 கிலோமீட்டருங்க. ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம நடந்து லிஃப்ட் எடுத்து எப்படியா போயிடலாம். அங்கே வந்து நம்ம ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே நம்ம போகலாம். You will find a ground under. Okay. Then boat parking is there. Okay. And then you can go. Okay. Thank you so much. Lot of help for me. Thank you so much. Go. Okay. இவர் வந்துட்டு அங்கே நம்ம அந்த கரங் ஐலாண்டா, காராங் ஐலாண்டு. நம்ம வந்து காராங் ஐலாண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எல்லா அவங்க ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க. நீங்கள் அங்கே அவங்க கான்டாக்ட் கொடுத்தாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி நம்ம அங்கே இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. அப்படியே நம்ம போகலாங்க. நேற்று வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தான் நான் கேட்டேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டே பண்ணலாமாண்டு. நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இங்கேருந்து நான் அந்த கரங் ஐலாண்டுக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு லோக்கல் ஆளுக்கெலாம் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு பையன் வருவான், அவனை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டார் முதவும். ஸோ ஓகே, அப்படியே நம்ம போகலாங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம லிஃப்ட் எடுத்து அந்த போட் பாயிண்ட்டுக்கு, அந்த அங்கேருந்து கரங் வந்து ஐலாண்டில், அதனால் அங்கே போட்டில் தான் நம்ம போக முடியும். அந்த போட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ரீச் ஆகலாம். अब किधर जरो? लोकटाक. ये गरंग आइलैंड में पॉइंट. मैं क्या मैं गरंग आइलैंड. थैंक यू सो मच. ओके, और लिफ्ट கிடைச்சிருச்சு. मैं तमिलनाडु से. हाँ ठीक है. थैंक यू. ओके நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா நம்மள வச்சு. குட்டி हाय हाय बोलो हाय बोलो हाय. इसका नाम है बेबी जॉन. அப்படியே போயிட்டு இருக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாமே ஃப்ளோட்டிங் லேக் தான். இப்போ என்னன்னா, இதுலேருந்து ஒரு பாயிண்ட்ல நுப்பாட்டிடுவாங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து கரங் ஐலாண்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் சுற்றி. அங்கே ஒரு போட்டு நிற்கும். அது அந்த பாயிண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே அந்த ஐலாண்டுக்கு போயிடலாங்க. அப்படியே நம்ம போகலாங்க. அவங்க வேறு காரில் நிற்கிறாங்க எனக்காண்டி. தேங்க்யூ. ஓகேங்க, அவங்க வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணுமா, அப்படியே நடந்து போகலாம். அப்படியே இந்த லெஃப்ட் எடுக்கணுன்னாங்க. எடுத்தோம்னா அந்த போட் பாயிண்ட் வந்துடும். அந்த போட் பாயிண்ட்லேருந்து அப்படியே நம்ம வந்துட்டு அந்த கரங் ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடலாம். அது ரொம்ப பக்கம்லாம் இருந்தால் பார்த்தோன்னே தெரியுது. அப்படியே போயிடலாம். நம்ம கீழே இறங்கணுங்க. கீழே இறங்குனா அந்த இடத்துல இருக்கும். அது என்ன ஒரு 200 மீட்டர் கூட வராது, ஆனால் அதில் தான் நம்ம ரீச் ஆக முடியும். ஓகே, அப்படியே போகலாம். கீழே இறங்கி மக்கள் இங்கே வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இடம் பாருங்கள், இது சரியான கிரவுண்டாக இருக்குல்ல. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேக்கு,
இந்த இடத்துல அப்படியே தரமான ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கு, டோர்னமெண்ட்டு. Lady but to the score 6-1, 6-1 for the loss of 4 wickets down. டோர்னமெண்ட் செம்மையாக போயிட்டு இருக்கு. ஓகே, இவங்க வந்து விளாடட்டும். நம்ம நேரம் வந்து அந்த ஐலாண்டை நோக்கி நம்ம போகலாம். இந்த தெரியுது பார்த்தீங்களா வண்டியெல்லாம் இத்தனை வகையான விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே வாழை மரம் நட்டு வச்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு தரமாக இருக்குங்க. பின்னாடி அவங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, அதனால நல்லாவே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேரளாவில் அலப்பி போனால் எப்படி இருக்கும் அதே வைப்பு தான் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே வந்து மெயின்லேண்ட்லேருந்து அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து தான் எல்லோரும் போவாங்க. ஏன்னா ஒரு 20 ரூபான்னு நினைக்கிறீங்க டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பக்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அந்த இது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஒரு 800 மீட்ரு இல்லாட்டி 1 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். பாருங்க அந்த வீடு எப்படி சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. அந்த கேரளாவில் ஒரு இடம் இருக்கும்ல அதே தான் இது. என்ன கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதேமாரி இந்த சைடு ஃபுல்லாகவே ரவுண்டாக தான் இருக்கும் அங்கங்கே. இப்போ அவங்க வந்து ஐலாண்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஒரு 3 அக்காங்க இப்படி போட்டோ ஓட்டிட்டு வராங்க பாருங்க. 3 அக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்காரங்க போட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ. அப்படியே அந்த காற்று அடிக்கும் போது அது மூவ் ஆகுது வருங்க. இது ஃபுல்லாமே ஃப்ளோட்டிங் தாங்க. அந்த போது வருங்களே அது ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படியே போயிடுச்சு வருங்க. அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் போல. சூப்பராக போயிட்டுருக்காங்க. இந்த இப்போ போகிறாங்களே இவங்கெல்லாம் வந்துட்டு மீன் பிடிப்பாங்க. அந்த ஒரு சின்ன வலை மாதிரி வச்சு அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக பண்ணி மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க இவங்க ஃபுல்லாக. அப்படியே இந்த இவங்க மணிப்பூர் லோக்கல் கூட ஏறி போயிட்டுருக்கோம். அப்பா போயிட்டுருக்கோம். இவங்க வந்துட்டு எனக்காக டிக்கெட்ல எடுத்துட்டாங்க. ஓகே, வெல்கம் டு மணிப்பூர். லோக்தாக் லேக் அப்படியே போய் மக்களே வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு வியூ தரமான வியூ காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. முன்னாடி உட்காந்துருக்கோங்க அப்படி. நம்ம அந்த மெயின்லேண்ட்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போய்க்கிருக்கோம். நம்ம அங்கே வந்து நம்ம சொன்னார்ல ஒருத்தர் ப்ரோ வந்து மீட் பண்ணோம்ல, அவர் வந்து அங்கே நிற்கிறாரு. அங்கே அவரை போய் பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. முன்னாடி வந்து இந்த இது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குங்க. இதாங்க அந்த ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். இந்த இது அப்படியே அந்த இந்த எல்லாமே அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே நிறைய பேத்துக்கு வாழ்வாதாரமே இதாங்க, இந்த லேக் தாங்க. இங்கே சுற்றி உள்ள மணிப்பூர் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க வந்து 5000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம கேரளாவில் அலப்பியில் போவோம்ல அதே ஃபீல் தான் இங்கே இருக்கு. வந்து விட்டோம் கரங் ஐலாண்டு. ஒரு லேக்கில் ஒரு ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். இது ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வைப்பாக தாங்க இருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே மேலே போனோடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவர் வந்து நம்மளை பிக் பண்ணிக்குவாப்புல. லேண்டிங் ஓகே வந்துட்டோங்க. அப்பாடா வந்தாச்சு, சூப்பராக இருக்கா. நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்படியே போயிட்டு மேலே போயிட்டு அவருக்கு கால் பண்ணுவோம். நம்ம அந்த இவர் வந்துட்டார், அவரே வந்துட்டாருங்க. ஹலோ பையா. அவர் பேர் நம்ம மீட் பண்ணோம்ல அந்த டெவலப்மெண்ட் சொசைட்டியில், அவர் மூலமாக வந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம் உள்ள विलेज मारी. इधर से कितना घर है अंदर है?
350 400 ஒரு 400 வீடு இருக்காங்க இங்க. இங்கேயே ஃபார்மிங் உள்ளேயும் ஒரு சின்ன பசங்களை எப்படி ஏறி உட்காந்துருக்காங்க இவரு மேல. ஹலோ ஹலோ ஒரு சின்ன ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இந்த இடத்துல சூப்பரா இருக்குங்க. हेलो நீங்க आपका तमिलनाडु में आ गया ना? हाँ मैं 5 साल तक कोयம்புத்தூர் में 5 साल தமிழ் தெரியும். தெரியும். அதான் நம்ம இங்கிருந்து நிறைய பேர் எல்லாருமே தமிழ்நாடுக்கு நிறைய பேர் வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்னா? கோயம்புத்தூர் மேக்ஸிமம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம். ஓகே போலாம் அப்படியே. மச்சிலி பூரா மீன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கருவாடு பூரா மீன் இந்த இடத்துல கருவாடா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மையா வந்து மேலே போயிட்டாப்ல, மேலே போகணும் போல. அப்படியே நம்ம டாப் வியூவில் போய் பார்க்கலாம் போலுக்கே. சன்செட் ஆயிடுச்சுங்க. காலையில் பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக. அப்படியே போயிட்டுருக்கோம் மேலே. இப்போ நம்ம லேக்கு மேலே ஒரு சின்ன மலையில் இருக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்க ஒரு தெரு எப்படி இருக்குன்னு. ஏங்க இவருக்கு தமிழ் தெரியுதுங்க. தமிழ் தெரியும்? நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா அவர் ஹட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. பாருங்க எப்படி சூப்பரான ஒரு பிளேஸு. அப்படியே போவோம் உள்ள. அங்கே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரவுண்டு ஃபுல்லாக மீன் பிடிக்க தானே. அப்படியே கீழே இறங்கி போவோம். ஸோ இந்த லேக்கில் பிடிச்ச மீனுங்க ஒரு 1 kgனா 1 kg No. half kg. எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இங்கே பிடிச்சதான். நான் இந்த சைடு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். கீழே எல்லாம் அந்த போட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஏரியாவே பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து தங்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு வீட்டுக்குமே சின்ன சின்ன ஒரு போட்டு இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி கேரளாவில் அலப்பியில் எப்படி போவாங்க அதே மாதிரி தான். இவங்களுக்கு இந்த போட்டா, அந்த வீட்டுக்கு அங்கே ஒரு போட்டு இருக்கா, அப்படியே அங்கங்கே உள்ளெல்லாம் இருக்காங்க பாருங்க. அங்கங்கே சின்ன சின்ன வீடு உள்ள இருக்கும். கேரளா மாதிரி தான். சூப்பர். ஓகேங்க நம்ம வந்து இதில் தான் போய் கிதர்மே உதர். ஓகே நம்ம உள்ளே போகிறோங்க. உள்ளே தான் போய் தங்க போகிறோம். போய் ஃபஸ்ட் நான் போய் பேக் வச்சிடுறேன், அப்புறம் கவர் பண்ணுறேன். பேக்கெலாம் வச்சாச்சு. அப்படியே போயிட்டுருக்கேன். பாய் பாய். அப்படியே போயிட்டுருக்குங்க. நான் சும்மா தான் சொன்னேன் இந்த போட்டில் நான் போகணுன்னு ஆசையாக இருக்குண்டு. எப்படி இருக்குன்ற அப்படியே ஆடிட்டே இருக்கு. மூஞ்சல் மாதிரி அப்படி இங்கிட்டு ஆடிட்டே இருக்கு. பாருங்க கரெக்டாக ஓட்டிட்டு போய் அந்த கேப்பில் அப்படியே போய் எடுத்துக்கிட்டு விட்டுட்டுருவாங்க. மையா தான் ஓட்டிட்டு வரேன், நின்றுட்டே தான் ஓட்டிட்டு வரணும் போல. கரெக்டாக அந்த கேப்பில் அப்படியே உள்ள விட்டுருவாங்க. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்களா அதே மாதிரி. ஓகே சூப்பருங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே நம்ம போவோம். ஃபோனை வந்துட்டு ஒழுங்காக பிடிச்சிக்க, இல்லைன்னா கிடைக்காதுன்றாரு. இந்த இது வந்து மீன் பிடிப்பாங்க. கித்தனை 8 feet 9 அடிங்க கீழே ஆழம். அப்படியே போகிறோம். அந்த அதுக்கு நேரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓ அப்படியே போயிட்டுருக்கோம். How much time do you visit in Manipur? Last 10 days. This is first time in Manipur. இந்த சைடு வியூவை பாருங்க. அப்படியே இந்த சன்செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். அவரோடது வந்து அந்த இருக்கு வருங்க, செகண்ட் இருக்கு வருங்க, அந்த இதுதான் நம்ம போனோம். ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. அப்படியே ஆடிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு ஆள் இப்போ உட்காந்துருக்கணா, இப்படி உட்காந்துருக்கணா இவ்வளோதான். ஒரு பேக் மட்டும் தான் வைக்க முடியுது பாருங்க. ஒரு பெரிய பேக்கு அவ்வளோதான் இருக்குது, வைக்கவே முடியுது. அப்படியே போவோம். இதாங்க அந்த ஃப்ளோட்டிங் வீடு. அது கீழே ஃபுல்லாக பாருங்களேன், அந்த கேனு டின்னு இதெல்லாம் கட்டி வச்சு மரக்கட்டதெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோட்டிங் தான். அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இது யாரோ ஒருத்தவங்களோட ஹோம் ஸ்டே, ப்ரோவோட ஹோம் ஸ்டே வந்து அந்த இது நல்லா இருக்கு. காலையிலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் போலயே. ஆப்போசிட்ல பாருங்க மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. எவ்வளோ மீன் பாருங்க. ये फिश नाम है क्या नाम है?
கம்மன். அந்த அவங்க அவங்க அந்த சொன்ன ஆரம்பத்தில் இந்த வளைய மாதிரி இருக்கலாம், அதில் தான் வச்சு மீன் பிடிச்சிருக்காங்க. டீகே பாய் பாய். சூப்பராக போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ மீன் பார்த்தீங்களா? அங்கங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க மீன் பிடிச்சிட்டு. भैयाவோட ஹோம் ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். आपका होम स्टे क्या नाम है? Sana homestay. சனா ஹோம் ஸ்டேங்க. எப்படி இருக்கு? we reach to இதில் தாங்க நின்றுட்டே வந்துட்டு இருக்கேன். அப்படியே ஆடிட்டே கிடுக்கிடு ஆடிட்டே தான் இருக்கு. சனா ஹோம் ஸ்டே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாருங்க, ஆடுது தெரியுதா? மிதக்கிற வீடுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட் ஆயிடுச்சு. பையா தான் வந்து சமைச்சாப்புல. ஸோ மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு பையா. வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படியே இந்த ஸ்பைஸியாக பண்ணியிருக்காப்புல.